ஹலோ வெல்கம் டு டூ தமிழாஸ் சேனல். ஜென்சால் இன்ஜினியரிங் சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, யூடியூப்பு ஒரு வாரமாக இந்த கம்பெனி தாங்க ரொம்ப ட்ரெண்டிங்கு. நல்ல விஷயத்துக்கான்னு பார்த்தீங்கன்னா அதான் கிடையாது. ப்ரொமோட்டர் இன்டிகிரிட்டி அடிபட்டுருக்கு, ஃப்ராடு பண்ணியிருக்கானுங்க. செபி அதை விசாரிச்சுட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி என்னன்னு உள்ளே போய் பார்ப்போம். இந்த கம்பெனி மெயின் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த சோலார் ப்ராஜெக்ட். நம்ம வீட்டு மாடியெலாம் அந்த சோலார் பேனல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிக்கு ஃபேக்ட்ரிக்கெலாம் சோலார் போட்டு கொடுக்குறது. ரெண்டாவது வந்து இவி மேனுஃபேக்சரிங், காரு பைக்லாம், இவி ஸ்கூட்டர் பைக்லாம் ரெடி பண்ணுறது. இவனுங்க 2019 தாங்க ஐபிஓ வரானுங்க. 750 கோடிக்கு ஐபிஓ வரானுங்க. ஸ்டாக் ப்ரைஸ் அன்றைக்கி 83 ரூபா. ஆனால் 2023 இதோட ஸ்டாக் ப்ரைஸ் 2300 ரூபா. அப்போது 3-4 வருஷத்தில் 2000% மேலே போயிருக்கானுங்க. டாட்டா மாதிரி கம்பெனி கூட இந்த மாதிரிலாம் கொடுப்பாங்களா? பிஸ்னஸ் பண்ணால் கொடுக்கலாம், இவங்க தான் ஃப்ராடு பண்ணியிருக்கானுங்களே. அதாவது பைபிள் என்ன பண்ணியிருக்கு, இந்த ஐபிஓவில் அந்த காசு நேரத்து பிஸ்னஸில் போட்டு இன்ஜெக்ட் பண்ணாமல் இவனுங்க பாக்கெட்டில் போட்டுட்ருக்காங்க. அந்த 42 கோடிக்கு போயிட்டு டிஎல்எஃப்பில் ஃப்ளாட் வாங்குறது, இவங்களோட ஃபாரின் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணுறது, கோல்ஃபுக்கு ப்ரீமியம் கட்டுறது, ட்ரிப்பு போகிறது, இப்படி நம்மளோட இன்வெஸ்டரோட காசை எடுத்து விளையாடி இருக்கானுங்க. அதாவது ஒரு கம்பெனி, எப்பவுமே என் ஃப்ரெண்டு சொல்லுவார், ஒரு கம்பெனிக்கு வந்து ப்ரொமோட்டர் வந்து ஜாக்கி மாதிரி. அந்த ஜாக்கி நல்லா இருந்தால் தான் அந்த குதிரை நல்லா ஓடும், அந்த பிஸ்னஸ் நல்லா ஓடும். அந்த மாதிரி இந்த ப்ரொமோட்டர் தான் இப்போது குதிரை ஓட்டல, சொந்தமாக அவனுங்க குதிரை ஓட்டியிருக்கானுங்க. அதாவது இந்த ஸ்டாக் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க, யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இருக்காங்க இல்லையா, ஓவர் ஹைப்பு. டெய்லி இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுறது இவனுங்க. ப்ரமோட்டரே வந்து மீடியாவில் அடிக்கடி இன்டர்வியூ கொடுக்குது. எந்த ப்ரமோட்டருங்க இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பானா? உனக்கு பிஸ்னஸ் பண்ணணும் இல்லையா, பிஸ்னஸ் பண்ணுறதான வேலை. இவங்க அதை விட்டுட்டு இதை மெயினாக பண்ணியிருக்கானுங்க. இதுவே முதல்ல நமக்கு ஒரு ரெட் ஃப்ளாக். அப்புறம் என்ன பண்ணியிருக்கானுங்க, இந்த QIP ரைஸ் பண்ணுறது. இப்போது ஒரு கம்பெனி QIP ரைஸ் பண்ணுவாங்க, ரைட்ஸ் இஷ்யூ பண்ணுவாங்க. இதெல்லாம் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, கம்பெனிக்கு காசு பத்தல, அந்த காசு எடுத்துகிட்டு வந்து பிஸ்னஸ் நான் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறேன்னு. ஆனால் இவனுங்க QIP ரைஸ் பண்ணது எதுக்கு? இவங்களோட ப்ரொமோட்டர் லிங்க் இருக்கிற கம்பெனிகளுக்கு இந்த காசு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த காசை திரும்ப எடுத்து இவங்க பாக்கெட்டுக்கே வர மாதிரி பண்ணியிருக்கானுங்க. இப்போது எல்லா கம்பெனியும் அவங்களோட எல்லா ஒர்க்கும் சொந்தமாகவே பண்ண முடியாது இல்லையா, சில ஒர்க்கை வந்து வெளியில் கொடுப்பாங்க. அப்படி வெளியில் ஆர்டர் கொடுக்கறது கூட எந்த மாதிரி கம்பெனி கொடுக்குறதுனா, இவங்க ஆல்ரெடி வச்சிருக்க இன்னொரு இவங்களோட சொந்த கம்பெனிகளுக்கு இந்த ஆர்டர் கொடுக்குறது. அப்போ தான் கொட்டேஷன் அதிகமாக கொடுத்து அந்த ப்ராஃபிட்டை இவங்க பாக்கெட்டுக்கு வரும். பைபிளிங் இந்த வேலை பண்ணியிருக்குங்க. இதில் பூனேயில் வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனியை ரெடி பண்ணுறோன்னு இருக்காங்க. அந்த மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் 30,000 வெஹிக்கிள் ரெடி பண்ண போகிறோம். எப்படி 30,000 வெஹிக்கிள் ரெடி பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. கடைசியில் லாஸ்ட் மந்த் அந்த ஃபேக்ட்ரியில் கட்டின கரண்ட் பில் எவ்வளோ தெரியுங்களா? 1.5 லட்சம். ஒரு கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு 1.5 லட்சம் தான் கரண்ட் பில்லே கட்டியிருக்கானுங்க. உள்ளே போய் பார்த்தா மொத்தமே 10 பேர் கூட உள்ள வேலையில். அதாவதுங்க, நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு இவ்வளோ இன்டெப்த்தாலாம் போய் பார்க்க முடியாது ஃபேக்ட்ரிலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரியுங்க, 2014 தொடர்ந்து ஸ்டாக்கை பிளச் பண்ணிகிட்டே இருக்கானுங்க. 83% ஸ்டாக்கை ப்ரொமோட்டர் பிளச் பண்ணுறான். ஏன் பண்ணுறான் யோசிச்சுருக்கணும். பிளச் பண்ணது இல்லாமல் ப்ரொமோட்டர் அந்த ஸ்டாக்கை தொடர்ந்து விற்று வெளியில் வந்துகிட்டே இருக்கான். ஒரு ப்ரொமோட்டர் ஒரு ஸ்டாக்கை விற்கிறாருன்னா அது DIA கிட்டேயோ இல்லை FIA கிட்டேயோ போச்சுன்னா சூப்பர். ஆனால் பப்ளிக் கிட்ட போயிட்டுருக்கு அந்த ஷேர்ஸ்லாம். அப்போ என்ன அர்த்தம்? பப்ளிக்கோட தலையில் பம்ப் பண்ணிவிட்டு வெளியில் போக பிளான் பண்ணிட்டானுங்கன்னு அர்த்தம். ஸோ நான் இதை என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி இருக்க மீடியா எக்ஸ்போஷர், இந்த இன்ஃப்ளூயன்சர் இதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைஸ் பண்ணும்போது ஓவராக பேசுகிறாங்களா இல்லை பிஸ்னஸ் பண்ணுறாங்களா? ஒரு கால்னு ஒன்று நடக்கும் இல்லைங்களா? ஸ்க்ரீனரில் போனீங்கன்னா, ஸ்க்ரீனர் வெப்சைட்டோட கீழே போனீங்கன்னா கால் இருக்கும். அந்த காலில் எல்லா ப்ரமோட்டரும் சொல்லுவாங்க, கைட்லைன் கொடுப்பாங்க. இந்த வருஷம் நாங்கள் இதை பண்ணிகிட்டு இருக்கோம், நெக்ஸ்ட் இயரில் நாங்கள் இதை பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் 2 இயரில் இதை பண்ண போகிறோம்னு நிறைய விஷயம் அந்த கம்பெனியோட முன்னேற்றத்தை பற்றி நிறைய விஷயம் சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்கிறதெல்லாம் 100% உண்மையாக இருக்குன்னு அவசியம் கிடையாதுங்க. ஆனால் அதை நம்ம பேக் டெஸ்ட் பண்ணலாம். எப்படி ஒரு ட்ரேடிங்கில் போய் நம்ம பேக் டெஸ்ட் பண்ணுறோமோ அந்த மாதிரி அவன் இந்த காலில் இதை சொல்லியிருக்காங்க. இது ஃபியூச்சரில் பண்ணுவானான்னு தெரியாது. ஆனால் போன காலில் ஒன்று சொல்லியிருப்பான்ல, அட்லீஸ்ட் அந்த காலில் சொன்னதை இப்போ என்ன சொல்கிறான் அதுக்கு பதில்? இவ்வளோ பண்ண போகிறேன்னு சொன்னான், ஒரு உற்பத்தி பண்ண போகிறேன்னால ஃபேக்ட்ரி தொடங்க போகிறேன்னா பண்ணானா? பண்ணலையா? அப்போது போன காலில் சொன்னதே நீ இப்போ பண்ணல, நீ எங்கேருந்து ஃபியூச்சரில் பண்ண போகிற? அதாவதுங்க, நிறைய விஷயம் நம்மக்கிட்ட இருக்க கண்ட்ரோல் கரெக்டாக வந்து நல்லா ஸ்டாக்கில் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் நமக்கு ஒரு கிரெடினஸ் இருக்குது. எல்லாருக்கும் இந்த ஆஃப்டர் கோவிட் வந்து ஷார்ட் டேர்மில் மேலே போயிடணும். சப்போஸ் இப்போ 80 ரூபாய் வாங்கினாங்க, எவ்வளோ பேர் சம்பாதிச்சிருப்பாங்க அந்த ஸ்டாக்கில். ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்டாக் உள்ளே இருக்க ரீட்டைல்ஸோட நிலைமை என்ன? கஷ்டம் இல்லைங்களா? அவங்களால விற்கக்கூட முடியாது. ஏன்னா லோயர் செட் கேட் அடிக்குது டெய்லி. எப்படி நீங்கள் ஸ்டாக்கை விற்பீங்க? வேணான்னா கூட. ஸோ நிறைய ரெட் ஃப்ளாக் இந்த கம்பெனியில் இருந்திருக்கு. பட் அதையும் தெரியாமல் சில இன்ஃப்ளூயன்ஸ்னால நிறைய பேர் உள்ளே மாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் உங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரு விஷயம் தான், நல்ல கம்பெனி நிறைய இருக்குது, அதை செக் பண்ணுறதுக்கு நிறைய வழிகளும் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மெனக்கட்டுறதுக்கு நம்ம தயாராக இல்லை. ஸோ உங்ககிட்ட இருக்க, இப்போ நீங்கள் நினைப்பீங்க நான் அந்த ஸ்டாக்கில் மாட்டிக்கல, எவனோ மாட்டிக்கிட்டான், நான் தப்பிச்சிட்டேன், இல்லை நான் கூட அந்த ஸ்டாக்கில் உள்ளே இருந்து வெளியில் வந்துட்டேன். பட் ஆனால் நம்ம கையில் இருக்க 20 ஸ்டாக்கில் எத்தனையோ ஜென்சால் இருக்கலாம்.
ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்காவது போங்க, உங்கள் போர்ட்ஃபோலியோ எடுங்க, உங்கள் கம்பெனி எல்லாத்தையும் இந்த சொன்ன செக்லிஸ்ட்லாம் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள்.